ஸ்டாலின் எப்பொழுதும் யாராலும் மறக்க முடியாத பெயர். தமிழகத்தை இதுவரை ஆண்ட மந்திரிகளில் முதன் மந்திரிகளில் அவர் பெயர் நீங்கா இடம் பெற்றுவிட்டது. ஸ்டாலினுடைய நலத்திட்டங்கள் நூற்றுக்கணக்கில் மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதில் 1-2 தவிர்த்தால் கூட இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருப்பவர்கள் பல லட்சம் கோடிகளை கைப்பற்ற முடியும். அதுபோல் அதாவது ஒருவர் ஆஃபீஸுக்குள் போகாமல் ஃபைல்களை பார்க்காமல் கஜானா காலி என்று சொன்னால் நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? நிச்சயமாக நல்ல நோக்கமாக இருக்க முடியாது. அதேபோல் அவர்கள் இந்த ஸ்டாலினுடைய கடும் உழைப்பும் புத்திசாலித்தனமும் தமிழ்நாட்டிற்கு பெரிய வருமானத்தை ஈட்டு தந்திருக்கிறது என்பதை கண்டிருக்கிறார்கள். அந்த வருமானம் அவர்கள் கண்ணை உறுத்துகிறது. இது மக்களுக்கு போய் சேர்த்து கொண்டிருப்பதை 1-2 எடுத்துக்கொண்டால் கூட பல லட்சங்கள் கிடைக்குமே, லட்சம் கோடிகள் கிடைக்குமே என்ற பேராசை வந்துவிட்டது. அதனால்தான் சம்பந்தமில்லாத ஒருவன் கட்சி வளர்க்க நூற்றுக்கணக்கான கோடிகளை செலவிடுகிறான். அதேபோல் தேர்தலில் பல 100 கோடிகளை செலவிடுகிறான். அவன் அப்படி செலவிட்டவன் சும்மாவா இருப்பான்? அவன் அதை திருப்பி அள்ள பார்ப்பான். திருப்பி அள்ளினாலும் பரவாயில்ல, மக்களுக்கு ஒன்றும் கிடைக்காமல் அள்ள பார்த்தால் அப்பொழுதுதான் மக்களுக்கு புரியும். மக்களே, நீங்கள் ஏமாந்தது போதும், இனிமேலாவது விழித்து கொள்ளுங்கள். உங்களது ஒரு நலத்திட்டம் கூட குறையக்கூடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதற்காக போராடுங்கள். நலத்திட்டத்தை குறைத்தால் போராடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் எனது இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நேயர்களே, தயவுசெய்து எனது காணொலியை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.